இந்த விழாவினுடைய கதாநாயகன் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 15 வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆட்டி வைக்க போற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அப்டேட்டட் யங், ரொம்ப அப்டேட்டட் யங். ஆனா நிறைய இளையராஜா சாரும், இன்னும் சொல்ல போனா எம்.எஸ். விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பையன். கையில ஃபுல்லா ஏஆர் ரஹ்மான், டோட்டலா வேறையா இருக்கான். எனக்கு வந்து கொஞ்ச நேரம், நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, எனக்கு கொஞ்ச நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா தேடி அடிச்சு பிடிச்சி தான் இந்த இசையை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ்ன்னு வந்துருச்சு. ரிலீஸ்ன்னு வரும்பொழுது என்னுடைய அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம். படம் காமித்த உடனே அவர் சொன்னாரு, எக்ஸ்கியூஸ் மீ, பேசலாமா பேசலாமா, ரெடி ரெடி, உங்களுக்குள்ள பேசிக்கங்க ப்ளீஸ். அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு ஒரு ஒரு வந்து கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சிட்டு என்ன பேசவே விடல, அவரே தான் பேசினாரு. ஆனா இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், கோட் விஜய் எத்தனை கோடி திரைப்படம், அடுத்து ஒரு சின்ன படமானார், நல்ல படம் அப்படின்னாரு. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன், பெரிய ரிலீஸா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கடைசி நன்றி, நான் சாருக்கு இதை நியூஸா தான் கொண்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். சாருக்கு என்னுடைய மனசு தெரியும், கரெக்டா வந்துருவாரு. நான் சாரை பத்தி கடைசியா பேசுறேன்னு சார் வந்துட்டாங்க. நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன். எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது. ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க. நைட் 11:30 சாரை போய் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார், மாதிரி கன்னிமாடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது போய் சேராததுக்கான காரணங்களை சொல்லிட்டு, இதை போய் சேர்க்கணும் சார், உங்க ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு. அது என்னங்க பேரு, நானே வரேன், படத்தை காட்டுங்கன்னாரு. ஆனா அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும், அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன். படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு. நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ. ஒரு நடுக்கத்தோடையே போனேன். சார் ஏற்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. லேப்டாப், அதுவும் பார்வை எம்எல்ஏ வாங்கன்ட்டு லேப்டாப்ல இருந்துச்சு பார்வை. அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு. இப்போ சார் என்ன சொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, வாங்க போஸ், நீங்க நல்ல ஆக்டர், நடிச்சுட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம், சத்தியமா இதை எதிர்பார்த்தேன். இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம், இந்த மனநிலையோட தான் போனேன். போய் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தோடனே ஒரு பெரிய மௌனம். அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன். அப்புறம் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னாரு. சொல்லுவாங்க ஜோசியக்காரரு பின்னாடி நடக்க போற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி, இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கங்கிறத என்கிட்ட கேட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த காட்சி இருக்குன்னு, இது எங்க செகண்ட் ஹாப்ல, ஏன் செகண்ட் ஹாப்ல வச்சிருங்க, ஃப்ரண்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கல்ல 2D, அந்த 2D வந்து படத்துடைய முதல் பகுதியா வச்சிருந்தேன். ஏன் 2D பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்ல கதை, ஏன் கதை சொல்லணும், அதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு, அதே நீங்க முன்னாடியே உடைக்கிறீங்க, அதை வெளியே எடுங்க அப்படின்னாரு. அதை வெளியே எடுத்துட்டேன். இந்த 35வது சீன் ஒன்று இருக்குமே, அது எங்கன்னு கேட்டாரு. நான் தரத்தரன்னு முடிச்சேன். எடுக்கல சார் அப்படின்னு. ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் கொஞ்சம் என்ன காம்பினேஷன் செட் ஆகல, அது வச்சாதான் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. விமல் சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு, விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தாரு. ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்துல ஜனா, அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எழில் சாருக்கு என்னுடைய நன்றி. அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, போய் விஷயத்த சொன்னேன். அவர் கேமராவை கொடுத்துட்டாரு எழில் சார். அப்பா எதையோ போய் ஷூட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. செல்வா சார் கேமராமேன், அவர் உங்க படத்தோட மூடு என்னன்னு கேட்டாரு. சொன்னேன், நீங்க ஒரு டயலாக் பாத்தீங்கல்ல, பள்ளிக்கூடத்தை பத்தி பேசி பெண்கள் கல்வி கற்க கூடாதான ஒரு சீன், அந்த சீன் இப்ப எடுத்தது, அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது. அந்த வசனம் சுகுணா திவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சாருக்கு அனுப்பிச்சேன். அவங்க படிச்சுட்டு அதுல 2 கரெக்ஷன் சொன்னாரு. அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த வசனம். படத்துல அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்கு.
அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி. அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம், சார் சொல்லி தான் சேர்த்தோம். அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம், இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம், நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான். முதல்ல நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னு சொன்னப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் என் கனவை அவங்க கனவாக நினச்சி என் கூட போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறதுல தான் நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பேரோட உழைப்பு. அதெல்லாம் தாண்டி இப்போது சார் உங்கள் பார்வைக்கு வருது. பாருங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க. என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இயற்கைக்கு நன்றி. வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இதர் லைக் லவ் ஃபிலிம் ஜோ, அப்புறம் வந்து ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப் லைக் சிவப்பு மஞ்சள் பச்சை, அண்ட் கண்ணையை நம்பாதே உதயநிதி சாரோட ஒரு க்ரைம் த்ரில்லர், இப்படி வேறு வேறு ஃப்ளேவரில் வந்திருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட்டோட ஒரு லைக் ஒரு 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 ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு பீரியட் ஃபிலிம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ ஒரு போஸ் சார் வந்து நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்து நிறையா சிவாஜி படத்துலேருந்து நிறையா படங்கள், இப்போது ரீசெண்டாக வந்த படங்கள் வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் அவரை பார்த்து நான் பயங்கரமாக லைக் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். பட் ஒரு டிரெக்டராக வந்து கன்னிமாடம் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிம்க்கு அப்புறம் இது லைக் அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு சமூக கருத்துக்களோட எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்குது, ஒரு ஃபேமிலி ஒரு சோஷியல் டேக்அவே இருக்குது. அண்ட் இது சுச்சுவேஷனாக வந்து இது பண்ணும்போது பேசும்போதுமே வந்து ஒரு படிச்சுக்கிறோம் சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வருது கதையில். அண்ட் அதோட பொசிஷனிங் அண்ட் இன் எவ்ரி சிங்கிள் திங் லைக் ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம் என்னென்னா, ஆனந்தம் விளையாடும் வீட்டில் சார் கூட ஒர்க் பண்ணேன், சரவணன் சார் கூட, அகெயின் திருப்பி அனதர் ஃபிலிம். அண்ட் வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து ஜோ படத்துக்கு வந்து நான் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் விமல் சார், லைக் யூ ஆல்வேஸ் லைக் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். இந்த படத்துலையும் யூ ஆர் அமேசிங். அண்ட் லைக் சாங்ஸ்ன்னு வரும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம். லைக் ஜிவி சாருக்கும் சைந்தவி மேம்க்கும் ஃபார் சிங்கிங் ஒன் சாங். அண்ட் தென் ஃபாலோட் பை ஷான் ரோல்டன் சாருக்கு வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் படிச்சுக்கிறோம் ஸ்பெஷல் ஹார்ட், க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா லைக் ஆஸ் ஐ டோல்ட், லைக் அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக நான் பண்ணுற சாங்ஸ்லேருந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணது. ஸோ அது பாடினதுக்கு வந்து பிரார்த்தனா அண்ட் பத்மபிரியா ராகவன் பாடியிருக்காங்க, மேகதூதம் பாடியிருந்தாங்க பத்மபிரியா ராகவன். ஸோ அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் இன் யூஎஸ், ஸோ அவங்களால இங்கே ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் special thanks to my team, Lakshmikant, Adi Chris, and like you know the whole team, Abin and எல்லாருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட லைக் யூனோ கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு. பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சிங்க் வந்தால் த ப்ராடக்ட் வில் கம் அவுட் ரியலி வெல்.
and I think and the sync has come with him and Sidhu. So Sidhu, the music is wonderful. The movie is amazing. Na padam paathen. I was lucky to watch the movie, and the padam paathe I felt like calling my teachers and talking to them and the padam mudinju because avlo or impactful ana movie ah irundhathu. Every or script writing they will tell that every frame of the movie should go towards the climax of the film nu solluvaanga, and every frame ninga pathina is very impactful, very emotional, and I think no wonder Vetrimaran sir has agreed to release the film because ரொம்ப நல்லா படம் இது, நீங்க எல்லாம் கன்ஃபார்மா பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கு. I think Vimal sir one of the best performance till date. And the camera work is wonderful, and technically the mixing, I think Shivakumar sir mix பண்ணிருக்காரு. As a whole package, it's a wonderful film. I think producer Siddharth sir, I think first claps to you to do this film. It's our Siddharth sir நான் இப்போ 3 song பண்ணிட்டு இருக்கேன், and he's a perfectionist. Every bar, every song எப்படி வரணும், என்ன சவுண்டிங் வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. So I think it's everyone has to watch this movie. And one request to Venkat Bose sir is இந்த படம் முடிஞ்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா when you get bigger movies with your same composer, with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. எல்லாருமே ப்ளீஸ் படம் பாருங்கள். And he was telling Vijay Sethupathi sir, within 24 hours அவர் இந்த கூப்பிட்டும் போதே வந்தார். என் கல்யாணத்துக்கே நான் அப்படி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைமில் மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 days ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க, அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால் ஹிம். நான் டோல் சேது கல்யாணம் ஆகுது, யாருக்குடான்னு கேட்டார். எனக்கு தான் ஆகுது சொன்னேன். எப்போ கேட்டார், நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்றைக்கி தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டார். ஃபேமிலியில் நான் ஒரு சங்கீத் வச்சுருக்கேன், இன்றைக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹி கேம் டுடே அண்ட் பிளெஸ்ட் மீ அண்ட் மை வைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் வாட்ச் தட் மூவி அண்ட் ஹி ரிலீஸ்ட் இட் ஃபார் அஸ். ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் மை லைஃப். And thank you, sir, for supporting great content like this. I would love to work with you all once more. Natti, sir, wonderful DOP, wonderful actor, and a much better human being, sir. And I would love to work with you again. Vimal sir, இந்த படம் பற்றி கேட்டு நிறையா பேர் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், விமல் சார் ஹீரோ போகிறோம்னு. So I think a lot of movies, great movies are lined up for you. So the whole team, thank you all very much. Press, please support a wonderful movie like this, and I'll meet you all during the success meet. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பீடாக பிஸ்குன்னு உள்ளுவாங்குது, வெறும் காற்று தான் வருது. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கதை சொல்ல வந்தவர், கதை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வாயசூடாக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் டைரக்டராக ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு. அதேமாரி டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதேமாதிரி வெற்றிமாறன் சார், அவர் சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனாலே அது சாருன்னே வெளியில் தெரியுது. இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமாக தான் அது வந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாரி இப்படி நல்லா உறக்க பேசுகிறா, நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்தனடே மினி சூப்பராக பண்ணடா, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் எப்போவுமே ஒருத்தருக்கு கை கொடுக்கணுன்னா
அவரும் சரி வெற்றிமாறனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதியை. அது மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி வாரி விட்டாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி இன்னொன்று சொன்னார், ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா நான் ஃபோன் அடிச்சோன்னே சொல்லுங்க அப்படிமே, ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ உன்கிட்ட பேசுகிறேன், எனக்கு டயர்ட் ஆயிடுது அப்படின்னா. இல்லை, முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம், நல்லதா கெட்டதா நல்ல உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படட்டும், இல்லைன்னா அவங்க கோவப்படட்டும். ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாயிடக்கூடாது, டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடிலாம் ஒரு 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அது மாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்தில் பார்த்தா அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டர் அவர் இல்லை, அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டராக இருக்குமேன்ட்டு. ஆனால் கிளைம்ஸ் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, இல்லை அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார். அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள், நல்லா இருந்தேன். அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப நன்றினேன். அதுமாரி தனஞ்சய அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும். அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் புகார்லாம் வந்தால் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும், அதுக்கப்புறம் அது மாதிரி விவேகா அண்ணன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணங்கற்கா என்ற பாடலும் படிச்சுக்கிறேன் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்குது, எல்லாம் அருமையாக எழுதியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு. அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன், அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க, இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. அதேமாரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க. ரொம்ப அதான் குழந்தை மனசுன்னாங்க, ரொம்ப சூப்பர். அந்த குழந்தை மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும், என்றைக்குமே நம்ம குழந்தையாகவே இருந்துருவோம். ஆமாம், ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாகிறேன். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கட்டு இந்த கதையை கேட்டு, என்னென்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்த போகுமிடமிக்கு தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு 80s பீரியடில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும். அதனால் அது ஒரு செட்டாக போட்டு போஸ் அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனார் சிங்கிள் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்புன்னு 1 மாதத்தில் உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட
கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள், அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டேன் சித்துக்குமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துக்குமார் அவரோட இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு. நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இருக்கிற பேச்சில் இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது, இங்கிட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது. இல்லை, அதான் சொன்னேன், ஒரு விஷயத்த மறந்து விட்டேன் அப்படின்னு. அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை சொல்கிறேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கூத்துப்பட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ, எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ, அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம். என்னன்னா, பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டரில் நடித்தேன், உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான். ஏன்னா அப்போ வந்து அவர் நடிகர் ஆகலை. அப்போ தான் புதுப்பேட்டைங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை. நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா, அப்போ நடிகர் ஆனதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பாரு. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேலே இருக்க ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதை பற்றி படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணுன்னா, தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க, அதுதான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைமில் எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கள்ட்ட வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஸ் வெங்கட் சார் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஸோ அந்த நட்பு, நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில விஷயங்களை நரேட் பண்ணுவார். அந்த நரேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைத் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஆசான்கள்கிட்ட தான். ஏன்னா இப்போது எனக்கு இந்த படம் பார்த்த உடனே என்னோட கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன். எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும், ஆனால் வராது, தடுமாற்றமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அதை வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றி சிலாகிச்சு பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்ன அந்த விஷயத்த போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன். நான் கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகா சார் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி. யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவருடைய முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4 பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் போல் அதை பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் டைம் டு மாக்கலின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னுடைய நண்பர், அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பித்து அவர் கியூரியாசிட்டி வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷனில் அவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி சார், அது என்னால் மறக்கவே முடியாது. அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட்டை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றி அடையான வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் க்ரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும்.
ஒன்று ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோசத்தில் ஸ்கூலுக்கு போயிருப்பார். அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார். மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த ஆசிரியர், ஆசுன்னா தவறு செய்கிறவன், இரியர்னா அரியர்னா வந்து அவர் திருத்துறவன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. அப்போ அவர் ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் அந்த சீன். என்னால் மறக்கவே முடியல சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா வெளியே வந்தால் ஒன்று சில விஷயங்கள் மைண்டில் ஓடும்ல, அப்படிப்பட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமாக இருந்தது. எல்லாத்த பற்றி பேசுகிற முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான். இன்னைக்கு வரது மாதிரி கேட்டுட்டே வரந்தான், இதெல்லாம் பேசலாமா அப்படிலாம் பேசலாமான்னு யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குதுன்னு சொன்னான். ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க். நீ ஜாலியாக பேசினா கேட்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சது தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவு செஞ்சு இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணா சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டுப்பேன், அவனோட ஃபேன் நான். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும். பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒழியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். நான் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 500 ரூபா சம்பளமா? ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு. ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன். நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, அந்த மனுஷன் ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும் தான் நினச்சதை ஒரு இடத்துலையோ ஏதோ சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன். நான் சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னா அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார், முன்னாடி போயிட்டே இருக்கார். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார். எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய முகத்தை இன்னும் ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போகுது நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. பசங்களை ரொம்ப பிரமாதமாக இருந்தால் நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஐயோ சார் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் ஒரு இது வரைக்கும் வெளியே வராத செய்தி. இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ இவர் விளையாட்டா சொன்னதுனால இவருக்கு அப்பாவாக ஒரு படம் நடிக்க போகிறேன், அதனால தான் நான் வந்து பெரிய மனுஷன் தரமா நடின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடருவோம். சார் உங்களுக்கு அப்போ சார் உங்கள் பேர் என்ன சார்? சந்திரகுமார் சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும். அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருந்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பி கூட நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அங்கே கடைசி ஆஃப்னர் வந்து போகிறதே தெரியல. முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அப்புறம் ஐயோ அப்புறம் புடி சிராஜ் எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. மொதல் படம்னு சொன்னாங்க, அப்படி தெரியல. அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். மியூசிக் டைரக்டர் சித்து, உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். ரொம்ப பிரமாதமாக சார். ரொம்ப நன்றி சார். இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தில் என் பேர் இருக்கிறதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தால் எல்லார்கிட்டையும் போய் சேரும். அண்டு ஒரு எனக்கு ஏற்புடைய படத்தில் என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு ஒரு கிரெடிட்டாக தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர படத்துக்கு நம்மளால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு வேணால் படத்தால் ஏதாவது ஒரு இது இருக்கலாம். ஓ அப்படியே அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ அந்த சரின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார், லென்ஸும் அப்படி தான். எனக்கு படங்கள் சில நேரங்களில் பார்க்குறோம், சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்கிறது இல்லை. சில நேரங்களில் படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்காக ப்ளீஸிங்காக இல்லைன்னா கூட கண்டெக்சுவலாக அதனுடைய ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே போல் இந்த படத்தில் வந்து நான் வந்து என்னோடய பேரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ணலை. இன்னைக்கு கூட லேட்டாக தான் வந்தேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலை. அண்டு எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த படம் நான் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேறு பேர். சார்ன்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த படத்துக்கு. அண்டு இது வந்து ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பற்றின ஒரு படம். அண்டு 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸ் பார்க்குறோம். 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸாக சந்திரன் பண்ணியிருக்காங்க. சந்திரன் வந்து சேது சாருக்காக சொல்கிறேன். அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை. அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமாக எழுதி அதிலிருந்து தான் விசாரணை பண்ணோம். அண்டு சரவணன் சார் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு. 3 பேருமே 3 காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இன்றைய சூழலில் இதோட ரெலவென்ஸ் என்ன. இன்றைக்கி நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்லேருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணரக்கூடியதாக இருக்குது. இந்த 3 தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே நான் அந்த நடித்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை, ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கே, நல்லா இருக்கேன் இந்த ஸ்கூலு, எப்போ எடுத்தீங்க, எப்படி எவ்வளோ நாள் ஆச்சுன்னெலாம் கேட்டுட்டு இருந்தேன் நான். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஒர்க் நல்லா இருந்தது. அண்டு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூட் க்ரியேட் பண்ணணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு டைரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம்னு சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும், காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. பட் ஒரு இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போஸ் வெங்கட் பற்றி சொல்லணுன்னா, அவர் முதல்ல வந்து நான் எடிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது சரி இதை இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லலாமான்னு கேட்டேன், சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு. சரி மாற்றுங்கன்னு. அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் அது அவர் பண்ணதான், டைரக்டர், ரைட்டர் அண்ட் டீம் பண்ணது தான். நான் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளோதான். ஒரு வியூவராக, ஒரு பார்வையாளனாக ஒரு படம் பார்த்து எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன். அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டைரக்டருக்கு தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான். அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமாக ஷேர் பண்ணப்படும், அதுதான். அண்டு ஒரு
ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அகெயின் என்னுடைய பேரை இந்த படத்தோட சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி.